தம்புத்தமசுரவன் தலைமேலே அவன் சொல்லோருரியா முள்ளு போலே குடிதான் உசுருன்னு இருந்தான் ஊரெல்லாம் அலைஞ்சா விட்டு மறந்தான் மலடி பட்டம் வாங்க வச்சான் கண்ணீரிலே என்ன நீந்த வச்சான் எனக்கு இங்கே யாரும் இல்லை கடலே என்ன கொண்டு போயே தாலேலோ 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 தாலேலோ. கேஸ் முடிஞ்சிருச்சா? சரி. Abang Mi ya? Ini Santi, nombor 35 Jalan Seruling 5. Bawa satu gas ke rumah saya ya. மாமா, கேஸ் முடிஞ்சிருச்சு, என்னால் பசியார செய்ய முடியல. தண்ணி கலக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கேஸ்காரருக்கு ஃபோன் பண்ணேன், மத்தியானம் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜ் மேலே காசு வச்சுருக்கேன், எடுத்து கொடுத்துருங்க மாமா. சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வாங்க. சரி மாமா, போயிட்டு வரேன். அம்மா, அந்த கேட்டு சாத்தி விட்டு போம்மா. சரி மாமா. ஊரில் உலகத்தில் நேற்று கல்யாணம் பண்ணதெல்லாம் வருத்தலாம் பிள்ளைய பற்றிக்கிட்டு இருக்குங்க. இங்கே ஒன்றுத்தையும் காணும், காசு கறியானது தான் மிச்சம். ஏண்டி எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பேச்சு தானா? அவங்களுக்கு மட்டும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்காது? குழந்தை பெக்கிறது அவங்க கையில் இருந்தாலும் கடவுளோட கருணை வேணும், அதை புரிஞ்சிக்க. எப்போ பார்த்தாலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறதே உனக்கு வேலையாக போச்சு. நல்லா இருக்கு. அடுத்த வீட்டை பார்த்தீங்களா, போன வருஷம் தானே கல்யாணம் பண்ணான், இந்த வருஷம் ஒரு பிள்ளை ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை. அடுத்த வீட்டு பிள்ளைய போய் நம்ம சும்மா அப்படி கொஞ்சிட்டு வரலாம், வீட்டில் கொண்டாந்து வச்சுக்க முடியுமா? உங்களுக்கு என்ன, காலையில் எந்திரிச்சா பேப்பரும் கையுமா இருக்கிறீங்க, நான் ஒண்டி கட்டையும் அங்கே உட்காந்துருக்கிறேன். உனக்கு பொழுது போகலங்கிறதுக்காக மருமலை இந்த பாடுபடுத்துறிய நியாயமா? நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஏண்டி உனக்கு தான் அந்த டிவி இருக்குது, அதை கட்டிக்கிட்டு அழுவ வேண்டியது தானே? கண்ணை மூடுறதுக்கு முன்னே ஒரு பேரனவு பைத்தியை பார்த்துட்டா நிம்மதியாக போயிடலான்னு பார்க்குறேன். பக்கத்து வீட்டில் புள்ள அழுவும் போது எனக்கு எவ்வளோ வேதனையாகவும் இருக்குது.
ஜெய்யோ ஜெய்யோ, பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீ புலம்பிக்கிட்டே இரு. போங்க போங்க. இங்கே ஐநா சபைக்கு எப்போ போகிறீங்க? அந்த சகுந்தரா கடையில் போய் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு வர போகிறீங்க. இட்டி கதை பேசுகிறதே தான் வேலையாக போச்சு. உங்கள் மாதிரி ஆம்பளைங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அமீர் என்ன பார்த்தீங்களா? செக்யூரிட்டி வேலை செஞ்சு 1000 வழி சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இருக்கீங்களா? கடையில் போய் உட்காந்துக்கிட்டு பொது சேவை நேரம் போகிறது தெரியாமல். நான் மட்டும் இங்கே என்ன பிள்ளை இல்லாத வீட்டில் பேய் மாதிரி ஒண்டியாக உட்காந்துருக்கிறதுக்கு. நானும் விஜயம்மா வீட்டுக்கு போகிறேன். மா காலேஜ் போய்ட்டு வரேம்மா. மா அண்ணன்ட்ட காலேஜ் ஃபீஸ் கேட்க மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இவன் வேற காசுன்னுக்கிட்டு. மா இன்றைக்கே நீங்கள் கேட்க ஆரம்பித்தா தான் அடுத்த வாரம் கிடைக்கும். அண்ணன் நாளைக்கு சொல்லி அடுத்த வாரமாக வைக்கிறோம். போய்ட்டு வரேம்மா. சரி சரி. ஹாய் அம்மி. ஆண்டி குட் மார்னிங். வணக்கம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. சட்டை அழகாக இருக்கு. மக வாங்கி கொடுத்தாங்கம்மா. சாந்தி, எஸ் சார். என்ன எழுதி போட்டிருக்கீங்க? ஆமாம் சார், மெடிக்கல் லீவ்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் கேட்டேன். வந்துட்டாரு என் குட்டை குழப்பி. இப்படி 10 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு முடிச்சுட்டு இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு வருஷ லீவ் கேட்பீங்களா? ஒரு மாதத்தில் 10 நாள் லீவ் போடுறதுன்னா நீங்கள் உங்கள் சொந்த லாயர் ஃபார்ம் வச்சு நடத்தணும். இவர் 20 நாள் லீவ் போடுவார், அது தெரியாது. சார் நான் மேடத்துக்கிட்ட சொல்லிட்டேன் சார், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அவங்க வேலையை செய்ய போகிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்க கேட்குறது, அப்போ நான் எதுக்கு எங்கள் சீனியர் லாயராக இருக்கணும்? நீ சும்மா வேற ஆனுவல் லீவ்ல போயிருக்காங்க. உமா இன்னும் கல்யாணம் பண்ணல, சினிமா வேற இருப்பாங்க. அதான் முடிக்க வேண்டிய வேலையே நிறையா இருக்கு. நீங்கள் இப்படி அடிக்கடி லீவ் போட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டேன். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டான். ஏம்மா காலையிலே அந்த தேவை மூஞ்சில முழிக்கிற? நான் எங்க ஆண்டி அவர் முன்னாடி போய் நிற்கிறேன். லீவு கேட்டதுக்கு அவராக தான் வழியில் வந்து ஏசுறாரு. அந்த உமா பொண்ணு லீவ் கேட்டால் மட்டும் தாராளமாக கொடுப்பாரு. உன் நிலைமை அவருக்கு என்னம்மா தெரிய போகுது? ஆண்டி குழந்தைங்க கனவா கண்ட ஆண்டி, எனக்கு என்னமோ கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது. சந்தோஷம்தான். குழந்தைங்க கனவு கண்டா நல்லதே நடக்கும். நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, சந்தோஷமா இருமா. SMS அனுப்புனேன், ஒன்றுத்துக்கு ரிப்ளை இல்லை. கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணல. ஒரு மனசு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? அறிவு கிளாஸில் இருந்தால் ஃபோன் எடுக்க முடியுமா? அப்படியே ஃபோன் எடுத்தால் கூட என் கூட்டாளி பிள்ளைங்களாம் யாருன்னு கேட்டு என்னை நெச்சரிக்காதுங்க. நானே உங்கள் கூட இன்னைக்கு வெளியாகிறதுக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், வீட்டில் அவசரமாக வேலை இருக்குன்னு. அப்படியாடா செல்லம், சாரி, என் செல்லத்தை தப்பாக பேசிட்டேன். இனிமேல் நீ ஃபோன் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி வந்து நின்னாலே போதும். அப்போ தான் வினோட்டுக்கு சுக்கா. இங்கே பாருங்க வினோ, இன்னைக்கு கொண்டு போய் என்னை சீக்கிரமாக வீட்டில் விட்டுருங்க. நேற்றே ஏன் லேட்டாக போனேன்னு எங்கள் அண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். வழக்கம் போகிற சொல்கிற பொய்யே சொல்லிட்டு வர வேண்டியதானே, குரூப் ஸ்டடின்னு. ஏன் சொல்ல மாட்டீங்க?
எங்கள் அம்மா கிட்ட வேணா இதெல்லாம் சொல்லலாம், எங்கள் அண்ணிக்கிட்ட எந்த பருப்பும் வேகாது. வாடா கொஞ்ச நேரம். வினோ, நான் சொல்கிறேன் தானே வினோ, என்னை கொண்டு போய் சீக்கிரமாக விடு, நான் வரேன். இல்லைன்னா நான் இப்படியே போயிடுறேன். சரி சரி, நீ ஏறு இப்படி. டே, உனக்கு உண்மையாக சோறு வேணாவா? வினோ, நான் எத்தனை தடவை சொல்கிறது, நான் டயட்ல இருக்கேன், எனக்கு வேணாம். சரி, இந்த கை கழுவிட்டு. ஒரே பொண்ணுக்காக நான் இவ்வளோ டைமும் காசும் செலவு பண்ணதே இல்லையே. ஒரே மாசத்துல வேலையை முடிச்சு போய்கிட்டே இருப்பேன். டே, நம்ம 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பத்தியா? கெமிஸ்ட்ரியா? நீயும் பப்பல், நானும் பப்பல். நீ கேமரா என்ன போயிருக்கியா? இல்லை. ஃப்ரேசர் ஹில்? இல்லை. அட்லீஸ்ட் கெந்திங்காச்சும் போயிருக்கியா இல்லையா? கந்திங்கா? நான் போயிருக்கேன். ஆக்சுவலி நான் 6ஆம் படிக்கும்போது ஸ்கூல் ட்ரிப்பில் நான் போயிருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஸ்கூல் ட்ரிப்லாம் ஒரு ட்ரிப்பா? இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்ச பாயோட போகிற மாதிரி வருமா? சரி, நீங்கள் சொல்கிற இடம் எல்லாமே ரொம்ப குளிரான இடமா இருக்கு. ஏன் குளிரா? கெந்திங்லாம் சூடாக இருக்கான். போன வாரம் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போனான். சூடு தாங்க முடியாமல் எல்லாரும் சட்டையை கழட்டி போட்டு நடந்துட்டு இருக்காங்களாம். கந்திங் சூடா? ஒரே நாளில் கிளம்பி வந்துட்டாங்க. போலாம் ஐடியா. பார்க்கலாம். என்னடியா, எம்எல்ஏ உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? போலாம்டியா. ஆனால் அடுத்த வாரம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு வேணும். கஷ்டம் தான். ஏய், நீ கெட்டிக்காரிலா? நீ நான் படித்தாதான் பாஸ் பண்ணுவியா? நீ நான் படிக்காமலே பாஸ் பண்ணுற ஆள். சரி, முதல் என்னோட எக்ஸாம் முடிட்டேன், அதுக்கப்புறம் பார்க்கலாமா? இப்போ சொன்னிய, இப்போ தான் வினோதுக்கு சுக்கா. சரி, போலாமா? என்ன இவ்வளோ பைக் இருக்கு? வண்டி விளையாக்க முடியல. எல்லாரும் பைக்கில் தான் பிக்கப் பண்ணுறாங்களோ? ஏய் ஆனந்த், நீ ஆனந்த் தானே? டேய் என்ன தெரில, நான் தானே குமார். டேய் குமார், ஆளே அடையாளம் தெரியலடா, இப்படி மாறி கிடக்குற. டேய் நான் அப்படியே தான்டா இருக்கேன், கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா நீ. டேய் நீ என்னடா செய்கிறங்க? கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்டா, 5 வருஷமாச்சு பிள்ளையே தங்கலை. ஆமால, நீ எனக்கு முன்னே கல்யாணம் பண்ணிட்டல. வீட்டில் ஒரே தோச்சடா. நம்ம வீட்டில் பெரியவங்களே எப்படி தான்டா. எனக்கு 3 வருஷமாக பிள்ளை இல்லை, ஒரே டார்ச்சரு. இங்கே வந்து பார்த்தாக்கா கடைசியில் எனக்கு டைபெட்டிக். உனக்கு தான் தெரியல, சின்ன வயசில் கேன்ட்ரிங் அது எதுவும் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். கடைசியில் எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சுடா. ஏய் மச்சான், உனக்கு டயபெட்டிக்கா? அதான்டா, சக்கரை வியாதி இருந்தாக்கா பிள்ளை தங்காதான். அதான் அங்கே டாக்டர் வந்து பார்த்தேன், மருந்து அது எதுவும் கொடுத்தாங்க. இப்போ பொண்டாட்டி 2 மாதமாக இருக்காடா. இப்போ தாண்டா எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். இல்லைனா என் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியாது, போட்டு நெச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிடா, போய் ஃபைட் பண்ணுவாங்க, டாக்டரை போய் பார்க்கணும். பார்ப்போம் மச்சான். பார்த்துடா, எதுவும் நான் கால் பண்ணுறேன். மூணு தடவை செஞ்சோம், ஏன் இப்படியாச்சு டாக்டர்? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிஸ் ஆனந்த், இந்த ட்ரீட்மெண்ட்டோட சான்சஸ் வந்து 30% தான். சமோ ஏஜ் ஃபேக்டர் 30 வயசுக்கு மேலே போயிட்டாலே அதோட சான்சஸ் இன்னும் ரொம்ப குறைஞ்சிரும். இந்த சேம் டைம் உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இந்த IUI ட்ரீட்மெண்ட்டை வந்து 3 தடவைக்கு மேலே செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சாலும் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்காது. அதான் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு நான் வந்து அந்த அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? வெல், IVFன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பெண்ணோட முட்டையை உற்பத்தி பண்ணி அவங்க அந்த முட்டை பெருசான பிறகு அதை வெளியே எடுத்து
பிறகு ஆணோட விந்தியும் அதில் சேர்த்து வெளியே வச்சுருவோம். ஒன்ஸ் அந்த கரு தெரித்து கரு பெருசான பிறகு மறுபடியும் அந்த கருவை எடுத்து பெண்ணோட கர்ப்பப்பையில் சேர்த்துருவோம். இதோட சான்சஸ் ஒரு 50% கிடைக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவாகும் டாக்டர்? செலவு ராஃப்லி ஒரு 18,000 to 20,000 வெளியே வரைக்கும் வரும் மிஸ் தானன். இதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இன்னும் அதிகமாக செலவாகும். கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி நம்ம யோசிக்க வேணும் ப்ளீஸ். ஆமாம், வீட்டில் நம்மளை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிற நீ? சம்பாதிக்கிற பணம் பூரா இந்த ட்ரீட்மெண்ட்கே போதும். நம்ம வேற ஏதாச்சும் மருத்துவ முயற்சி பண்ணுவோம். இப்போ போகிற இடம் ரொம்ப விலையாக இருக்குங்க. பணத்தை பார்த்தா முடியுமா சந்தி? வேறு ஒரே ஒரு பிள்ளை எங்கள் அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்த, நம்மளை மகிழ்ச்சிப்படுத்த, நமக்குன்னு ஒரு வாரிசு. 5 வருஷமாக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். இன்னொரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போமே. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு ட்ரீட்மெண்ட் செய்ய இன்னும் 20,000 வேலை தேவைப்படுதுங்க. ஏற்கனவே இருக்கிற காசெல்லாம் போட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சோம். இனிமேல் நம்மக்கிட்ட எங்கெங்கே இருக்குது பணம்? கடன் வாங்கியாவது செஞ்சு தான் ஆகணும் சந்தி. அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை நகை எல்லாத்தையும் அடகு வச்சாவது நம்ம இதை முயற்சி பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. ஏற்கனவே ரொம்ப செலவாகுதுன்னு அம்மா ஜாடமாடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. வீட்டு செலவுக்கு காசு இல்லை, நந்தினி கல்யாணத்துக்கு வேணும். இப்போ போய் நகையை அடகு வச்சா இன்னும் கோவப்படுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தான் கோவப்படுறாங்க. இன்றைக்கி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, இதை வச்சே நம்ம 2 பேர்த்தையும் 1 மாதத்துக்கு வறுத்தெடுத்துருவாங்க. சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிற நீ? எனக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சே உன்னை தான் வச்சு பேசுகிறாங்க. இதில் எனக்கு மட்டும் குறை இல்லைன்னு வச்சுக்கோ, நேரம் 2வது கல்யாணம் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல வேலை, இந்த விஷயத்தில் நம்ம 2 பேர்த்துக்கும் ஆண்டவன் குறைய வச்சுட்டான். டாக்டர் தான் 100% உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் 50% சான்ஸ் தான் சொல்லிட்டாங்க. இப்போ நான் எப்படிங்க அந்த 50% நம்பி 20,000 வேலை செலவு பண்ணுறது? செலவு போயிடுங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் போது இருக்கிற எதிர்பார்ப்பு அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு வர ஏமாற்றம் ரொம்ப வலிக்குதுங்க. இந்த வலி வேணான்னு தானே சொல்கிறேன். இதை பேர் வீணாக மனசு போட்டு குழப்பிக்காத. வீட்டுக்கு போனால் அம்மா எது கேட்டாலும் ஒன்றும் பேசாத, நேராக ரூமுக்கு போயிரு. ராத்திரி வந்து பேசிக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணு. இதோட சான்சஸ் ஒரு 50% கிடைக்கும். ராஃப்லி ஒரு 18,000 to 20,000 வெளியே வரைக்கும் வரும் மிஸ் தானே. என்ன பாஸ், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட மாதிரி இருக்கு. ஆள் வந்தாங்களா கடைக்கு? வாங்க வாங்க, புக்கு வாங்குங்க. அடுத்த வாட்டி புக் வாங்கன்னா கால் பண்ணுங்க, நேராக வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன். பிரச்சனையே இல்லை. ஓகே ஓகே. ஷோபா, அப்புறம் பாஸ் உங்களுக்கு தெரியுமா பாஸ், பசாமானம்லாம் கடை போடுறது ஒரு தனி சுகம் பாஸ். திருவிழா மாரி கூட்டம் கூடும். பொண்ணுங்களை பார்க்குறதுக்கும் சும்மா சாவடியாக இருக்கும். வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கும், ஜோக்கா கண்ணு கழுவுன மாதிரி இருக்கும்.
பாருங்களேன் பொண்ணுங்க சும்மா பவுடர் அப்பிக்கிட்டு உடுத்திக்கிட்டு பயன்படுறானுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா பாஸ், நம்ம ஊர் பொண்ணுங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டு பொண்ணுங்களையும் கொத்துறதுக்கு சோக்கான இடம் நம்ம பசாமலம் தான். என்னன்றீங்க? ஏன் பாஸ் வந்ததே சோகமாகவே இருக்கீங்க? ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் எதாவது வந்துச்சா? அதான் நான் பார்த்தேன், அப்படி ஏதாவது வந்தால் தான் அப்படி இருப்பீங்க. நான் பாஸ் இப்படியே இருக்கீங்க, எவ்வளோ நாள் தான் அப்படி சோகமாகவே இருப்பீங்க? எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, சும்மா பூந்து விளையாடுங்க பாஸ். இல்லை சுகு, 3வது தடையாகவும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னொரு முறை முயற்சி பண்ணேன்னா 20,000 வழி தேவைப்படும். 20,000 வழி வருதா? பாஸ் எஸ் காவான்னு ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊரில் பொம்பளை நல்லா இருந்தாலே சைடில் ஒன்று வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பாஸ், பேசாமல் உங்கள் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு 20,000 வழிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க. நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்திருந்தேன், அந்த 20,000 வழிக்கு ஒரு சின்ன வீடு செட்டாக பண்ணிட்டு 4 பிள்ளையை பெற்றிருப்பேன் பாஸ். நீங்கள் வேற. பிரச்சனை அவங்களுக்கு இல்லை சுகு, எனக்கு தான் விந்தாணுவில் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விந்தில் அணு குறைவாக இருக்கா?